தென் தமிழகத்தில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. ரெட் அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் விளைநிலங்கள் பாதிப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மாவட்டங்களில் பல பகுதிகளில் தேங்கிய மழைநீர். ராமநாதபுரம் பாம்பனில் 6 மணி நேரத்தில் 24 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. மேக வெடிப்பால் அதீத மழை பொழிவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், காரைக்காலுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. 5 மணி நிலவரப்படி 58.22 வாக்குகள் விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. 5 மணி நிலவரப்படி 67.59 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பாகிஸ்தான் சிறையில் 10 மாதங்களாக சிக்கியிருக்கும் 7 தமிழக மீனவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உள்ளூர் போலீசார் விசாரித்தால் உண்மை வெளிவராது என தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியை குத்தி கொலை. காதலை கைவிட்டதால் கொடூரச் செயலில் ஈடுபட்ட நபர் கைது. அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ரமணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கைதானவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கையும் தமிழக அரசு காக்க வேண்டும் என வலியுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை திமுகவினர் இன்றே தொடங்க வேண்டும். கட்சியின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். தெலுங்கு பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன். காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்படாததால் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா கால்பந்து அணி அடுத்த ஆண்டு கேரளா வரவுள்ளதாக அறிவிப்பு. மாநில அரசு மேற்பார்வையில் நடக்கும் 2 நட்பு போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்.